தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம கலாம கிச்சன்ல ஓடி போய் நான் இதுக்கப்புறம் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பாட்டில் கிடைக்குது. அந்த பாட்டில கையில எடுத்துக்கிட்டு யாரும் என் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில்ல இருக்கிற மருந்த அப்படியே குடிச்சிடுறாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுவுற மாதிரி விழுந்துடுறாங்க. விழுவுறதுக்கு முன்னாடி என்னை யாரும் காப்பாத்தாதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் வேறயா. அதுக்கப்புறம் என்ன மயங்கிட்டாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பரம தூக்கிக்கிட்டு ஆட்டோலயே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆஸ்பத்திரியில என்னடான்னா நம்ம கலாமாவுக்கே டஃப் குடுக்குற மாதிரி அங்கேயும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே கலா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பரம வந்து இப்படி கேள்வி கேட்டா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பயங்கர பிளானோட தான் இருந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ இளமதி வரல. மற்றபடி கலாவோட பையன், அதுக்கப்புறம் ரஞ்சிதம், பரம 3 பேருமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. கலாவ உள்ளார தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டரு, நர்ஸ்ல இருந்து எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இதுதான்டா சான்ஸு அப்படின்னு கலாவோட பையன், உன்னை அனாதையா கடந்த உன்னை எங்க அம்மா எடுத்து வச்சு வளர்த்தாங்கல்ல, அதுக்காகத்தான் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டியா? இதுவே உன் சொந்த அம்மாவா இருந்தா இப்படி கேட்டிருப்பியா? அப்படி இப்படின்னு பரமனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நர்மதாவுக்கு இந்த விஷயமெல்லாம் இளமதி மூலியமா தெரிய வருது. ஸோ இதெல்லாம் கலாவோட நாடகம் தான் அப்படிங்கிறது இளமதிக்கு தெரியும் இல்லையா? ஆனா பரமனுக்கு எப்படி தெரியும்? இங்க ஹாஸ்பிட்டல காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப செக்கப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அம்மாவும், அப்பாவும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்களாட்டுக்கு. அப்ப கலாவோட பையன் போயிட்டு, "எதுக்காக உங்க பொண்ணு இப்படி பண்ணுனா? எங்க அம்மா தான் கொலைகாரி, அசோக கொன்ன கொலைகாரின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு திட்டுன்னு திட்டுறாப்புல. ஆனா இந்த காந்திமதி இருந்துகிட்டு, "இளமதிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு அதாவது இளமதியோட அப்பாவுக்கு குமரேசனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வராது. ஸோ ஏற்கனவே இளமதி பரம இந்த கொலைய பண்ணலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப கலா தான் இந்த கொலைய பண்ணியிருக்கா, நம்ம அசோக கொன்றுக்கா அப்படின்னு இளமதி சொல்றா அப்படின்னா, அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு குமரேசன் வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லை. அதே நேரத்துல இங்க காந்திமதி வந்து இளமதி எங்க புள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பரமனும் கேட்கிறாப்புல. பரமனுக்கும் ரொம்ப ஃபீலா இருக்குதாட்டுக்கு, இளமதி பாவம் அப்படிங்கிற மாதிரி தோணுதாட்டுக்கு. கடைசியில கைப்புள்ள எல்லாருமே வராங்க, பரமனோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்ப பரமன் கிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாப்புல பரம அவங்க கிட்ட. அப்ப கலாமா ஒருவேளை நடிக்கிறாங்களோ அப்படின்னு அவங்களுக்கும் சந்தேகம் வருது. ஸோ பரமனும் நாமளும் இத பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல இன்னும் நம்ம பரம வந்து கலா மேல லைட்டா சந்தேகம் இருக்கிறாங்க. ஏன்னா அமைச்சரோட பையனே வாக்குமூலம் கொடுத்திருக்காப்புல இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.